சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 30/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசூரிடம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை அஷ்டமி திதி மாலை 6 மணி 6 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் காலை 6 மணி 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. காலை 6 மணி 15 நிமிடம் வரை, அதாவது மூலம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில பஞ்சாங்கங்களை பொறுத்தவரை இன்றைய தினம் துர்காஷ்டமி நாள் அப்படிங்கிறதை கொடுத்திருப்பா. இன்னும் பார்த்தோம்னா அதாவது நேற்றைய தினம் துர்காஷ்டமி கொண்டாடினவா இருப்பா. அது போக இன்றைய தினத்திலும் அஷ்டமி திதியானது மாலை 6 மணி 6 நிமிஷம் வரைக்கும் இருக்கிறதுனால இன்னைக்குதான் துர்காஷ்டமி பூஜை அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்கவா இருக்கா. இது போக இன்றைய தினம் பத்ரகாளி பூஜை அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 1 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 56 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது மதியம் 12 மணி 41 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 12 மணி 20 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 24 நிமிடம் முதல் காலை 6 மணி 1 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 2 மணி 57 நிமிடம் முதல் மாலை 4 மணி 26 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9 மணி முதல் 10 மணி 29 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 11 மணி 58 நிமிடம் முதல் மதியம் 1 மணி 28 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 29 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10 மணி 47 நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் சரஸ்வதி பூஜை அல்லவா. ஆனா இந்த சரஸ்வதி பூஜை நாளை நம்ம ஆயுத பூஜை அப்படின்னு சொல்றோமே, ஏன் ஆயுத பூஜை என்று அழைக்கிறோம்? இந்த ஆயுத பூஜைக்கான பெயர் காரணம் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுல பலருக்கும் என்ன சந்தேகம் சொன்னா, சரஸ்வதி தேவி என்பவள் கல்வி அறிவினை தரக்கூடியவள், ஞான சரஸ்வதியாகவே பார்க்கிறோம். கல்வி அறிவிற்கும் ஆயுதங்களுக்கும் சம்பந்தம்ங்கிறது கொஞ்சம் தூரம் தானே. ஆயுதங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கத்தி கோடாரி எதுவா இருந்தாலும் அந்த போற ஆயுதங்களையும் வைத்து வழிபடுகிறார்கள். இது போக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வச்சு வழிபடுறா. இது வீரத்தை தரக்கூடியது தானே. வீரத்திற்கும் சரஸ்வதிக்கும் சம்பந்தம் உண்டா? எதற்காக இந்த நாளுக்கு ஆயுத பூஜை என்ற பெயர் வந்தது அப்படின்னு சொல்லிதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. இந்த நேயர் அப்படித்தான் கேட்டிருக்கார். ஆக நம்ம இதை தெளிவாகவே புரிந்து கொள்ளலாம். முதல்ல இதுக்கு புராணோக்தமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகாபாரதத்திலே இந்த பாண்டவர்கள் வனவாசம் என்பதனை மேற்கொள்கிறார்கள். இது போக ஒரு வருடத்திற்கு அஜ்ஞாத வாசம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, மறைந்து வாழ வேண்டும் என்று வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கொண்டு சென்று ஒரு மரத்தினுடைய பொந்துக்குள்ளாக ஒளித்து வைத்து விடுகிறார்களாம். அப்படி ஒளிச்சு வச்சுட்டு ஒரு வருட காலம் முடிந்த பிற்பாடு மீண்டும் தங்களுடைய ஆயுதங்களை அந்த மரத்தினுடைய பொந்திலிருந்து எடுத்து வெளியே வைத்து பூஜித்து அதனை கையிலே எடுத்து கொண்டார்களாம். அப்படி அவர்கள் பூஜித்த நாள் தான் இந்த மகா நவமி நாள். ஆக இந்த சரஸ்வதி பூஜை நாளன்று இந்த விசேஷமானது நடந்ததால் அன்றைய தினத்திலிருந்து இதற்கான பெயர் ஆயுத பூஜை என்று வந்தது அப்படிங்கிற மாதிரி புராணோக்தமான ஒரு காரணத்தை பார்க்கிறோம். இது புராணம் சொல்லக்கூடிய கதை நமக்கு. இது போக கலைகள் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே ஆய கலைகள் 64ன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த 64 கலைகளுக்குள் அத்தனையுமே அடக்கம்.
இந்த போர்க்கலை உட்பட அப்படின்னு சொல்றோம். ஆக இந்த போர்க்கலை ஆகட்டும் அல்லது ஒரு விஞ்ஞானம் ஆகட்டும், ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு மோட்டார்னு எடுத்துட்டா கூட அது ஆயுதம்னு எடுத்துக்க முடியாது. ஒரு மோட்டார்ங்கிறது ஒரு மிஷினரி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லையா. இந்த சரஸ்வதி பூஜை நாள்லதான் நம்ம பார்த்தோம்னா ஒரு டூ வீலருக்கு பூஜை பண்றோம், ஆட்டோ ஓட்டுறவாள் விசேஷமா பூஜை பண்றா, கார்களுக்கு எல்லாம் பூஜை போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. எல்லாத்தையும் அன்னைக்குதான் சுத்தமா கழுவி அதுக்கு சந்தன குங்குமம் புட்டெல்லாம் வச்சு கற்பூர தீபாவளி எல்லாம் பண்றோம்ல. எதுக்காக அப்படின்னு சொன்னா இவை அனைத்துமே கலைகளுக்குள் அடக்கம். ஆய கலைகள் 64ற்குமே அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சரஸ்வதி தேவி தான். ஆக இந்த சரஸ்வதி தேவியினுடைய இந்த கல்வி அறிவு, இந்த ஞானம் என்பது இல்லை என்று சொன்னால் அங்கே போர்க்கலை கூட அங்கே தோற்றுத்தான் போகும். ஆக ஒருவன் போர்க்கலையிலே வல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கலையினை நல்லபடியாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தியரியும் நல்லா வரணும், பிராக்டிக்கலும் நன்னா வரணும். இந்த தியரி பிராக்டிக்கல் இந்த இரண்டிற்குமே அதிபதி சரஸ்வதி தேவி தான். அதனாலதான் நாளைய தினம் அந்த சரஸ்வதி பூஜையோடு ஆயுதங்களையும் வைத்து பூஜிக்கிறார்கள். இது போக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ டிரைவர் முதலான ஸ்க்ரூ டிரைவர் ஆகட்டும், ஸ்பேனர் ஆகட்டும், கட்டிங் பிளேயர் ஆகட்டும், எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் எடுத்து வச்சு அதுக்கும் சந்தன குங்குமம் எல்லாம் தெளிச்சு அவைகளையும் நாம் கற்பூர தீபாவளி காட்டி பூஜை பண்றோம்னு சொன்னா இவை அனைத்திற்குமே அதிபதி. இதனை எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒரு கட்டிங் பிளேயர் இருக்குன்னு சொன்னா அதை எல்லாராலும் யூஸ் பண்ண தெரியுமா? அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும் தானே. இந்த எலக்ட்ரீஷியன் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஒயரை என்ன பண்ணுவோம், அந்த கட்டிங் பிளேயரை வச்சு அழகா இழுப்பா. அப்படி இழுக்கும் போதே அந்த கம்பி நமக்கு அது உள்ள இருக்கக்கூடிய காப்பர் கம்பி பளிச்சுன்னு தெரியும். அது மேல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஒயர், அந்த ரப்பர் ஒயர் மட்டும்தான் தனியா வெளியில வரும். ஆனா அதையே நம்ம போய் பிடிச்சி இழுத்தோம்னா அந்த ஒயரையே கட் பண்ணிடுவோம் தெரியுமா. ஆக நமக்கு அது தெரியாதுன்னு சொன்னா அந்த கலை அப்படிங்கிறத கற்றுக்கணும் இல்லையா. அது மெக்கானிக்கா இருந்தாலும் அந்த கலையை கத்துக்கணும் இல்லையா. இந்த கற்றுக்கொள்வது அப்படின்னு வரும் பொழுதே அங்கே சரஸ்வதி தேவியானவள் பிரதான இடத்தினை பிடித்து விடுகிறார். அதனால்தான் இந்த சரஸ்வதி பூஜை நாள்ல எல்லோருமே பூஜைகளை செய்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.